show me the money, bro, show me the money, show me the money, bro. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சிவா. வீடியோவில் வந்து நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு தெலுங்கு படம். தமிழ் டப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து தமிழில் தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். கண்டென்ட் வைஸாக இந்த படம் வந்து ஒரு செம படம். ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் தமிழ் டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். படமும் வந்து நல்லாவே இருக்கும். என்ன சின்ன இந்த கிராஃபிக்ஸ்லாம் சின்ன கோளாறுகள் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் ஆனால் வந்து இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுனால அவங்க செஞ்ச தப்பை வந்து நம்ம அதை வந்து விட்டுறலாம். பட் ஆனால் படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான படம். அப்படின்னா இது வந்து கலிங்கா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு புராண கதை மாதிரி ஒரு கார்ட்டூன்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இரண்யகசு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிரம்மாகிட்ட வந்து ஒரு வரம் வாங்கியிருக்காரு. தன்னை வந்து பூமியில் வானத்தில் அந்த ஐம்பூதங்களால் எந்த விதமான உலோகங்களாலையும் ஒரு மனிதர்களால் இல்லாமல் யாராலையுமே தன்னை வந்து கொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வரம் வாங்கியிருக்காரு. அதனால் வந்து அவனோட அட்டூழியம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு தூண்லையும் துரும்புலையும் வந்து ஸ்ரீஹரி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, தூணை வந்து உடச்சி இதில் வந்து ஸ்ரீஹரி இருந்தால் வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு திமிராகவே பேசுகிறான் அந்த வரம் வாங்கின ஆள். போது அப்படி என்றால் உன் ஹரியை இந்த தூணில் காட்டு என இரண்யகசி அந்த தூணை பிளக்கும் வகையில் ஒரு பயங்கரமான ஒரு ஜுவாலை மாதிரி உருவாகுது. அதில் வந்து ஸ்ரீஹரி வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் வந்து கொல்ல வராரு. அப்படி எப்படி கொல்ல வராரு அப்படின்னா, தன்னோட மடியில் வச்சு, அதாவது பூமி ஆகாயம் இந்த மாதிரி விஷயங்களால் அழியக்கூடாது, எந்த விதமான உலோகங்களால் அழியக்கூடாது, மனிதர்களால் அழியக்கூடாது, விலங்குகளால் அழியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே வந்து அந்த இரண்யகசு அப்படிங்கிறவன் வந்து பிரம்மர்கிட்ட போய் வரம் வாங்கியிருப்பான். ஸோ அதனால் ரொம்ப திமிராக பேசுனதுனால தன்னோட மடியிலேயே வச்சு தன்னோட நெகத்தினால கிழித்து அவரை வயிற்று கிழித்து கொன்னுருவாப்பில் இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்த விஷ்ணு. ஒளியில் இருந்து லக்ஷ்மி நரசிம்மசாமி இரண்யகசிக்கு பிரம்மன் தந்த வரத்தின்படி அவரை சம்ஹாரம் செய்த அதை கொன்னும் அவரோட கோபம் தீராமல் ரொம்ப தாண்டி குதிப்பார். ஸோ அதனால் வந்து மூலோகமே அதிர்ற அளவுக்கு ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்ட்டூன் வந்து சொல்லிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து மூலோகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து போய் சிவனை போய் நாட்டுறாங்க. இது மாதிரி அவர் கோபத்தில் ரொம்ப உச்சத்துக்கு அடைஞ்சிட்டாரு. ஸோ அதனால் அவரோட கோபத்தை தணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி போய் சொன்னோன்னே டக்குன்னு சிவன் வந்து காலபைரவரை வந்து உருவாக்கி அவரோட சண்டை போட வைக்கிறாங்க. சிவனை சரணடைந்தார்கள். சிவன் காலபைரவரை தோற்றுவித்தார். அப்போ வந்து காலபைரவருக்கும் அந்த லட்சுமி நரசிம்மருக்கும் வந்து சண்டை நடக்குது. அந்த சண்டையை முடிவுக்கு வரல, ரொம்ப மோசமாக சண்டையை வந்து அதிகமாக பெரிய சண்டை ஆயிடுது. அந்த நேரத்தில் வந்து சிவன் வந்து மறுபடியும் வந்து இது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சிவனே களத்தில் இறங்குறாரு. சிவனுக்கும் அந்த விஷ்ணு அவர்களுக்கும் சண்டை நடக்குது. சர்வேஸ்வரனுக்கும் அந்த பக்ஷிக்கும் சிறிது காலம் அதிபயங்கர யுத்தம் வந்து ஒரு பருந்து ரூபமோ என்னமோ ஒரு ரூபம் வந்து எடுக்கிறாரு. அதுக்கு அவரும் வந்து ஏதோ ஒரு பட்சி ரூபம் வந்து எடுத்து 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையினால் வந்து அப்பாவி மக்கள்லாம் வந்து சாக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான சண்டையாக சில வருஷங்கள் நடக்குது இந்த சண்டை. இந்த மகா பிரளய யுத்தத்திற்கு மூலோகமும் மரண பயத்தில் கதிகலைங்க வந்து தாங்க முடியாது, இதுக்கு மேலே சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போய் பார்வதி நாடுறாங்க. அங்கே அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரூபத்தை எடுக்கிறாங்க. ஒரு காளி, மகாகாளி, வேதவள்ளி அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூபத்தை எடுத்து அந்த சண்டையை போய் நிப்பாட்டுறாங்க. பத்ரகாளியாக, துஷ்ட சக்திகளை அழிக்கும் அஸ்த பைரவியாக மிருத்யேங்கரா தேவி அந்த பழங்காலத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் எப்பப்போ தலை தூக்குதோ அப்போ வந்து இந்த காளி தேவி வந்து அவதாரம் எடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1922 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு வயதான பெண்மணி வந்து தன்னோட கையை வெட்டி அவங்களே தின்னுக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து காதை அறுத்து அந்த காதை திங்குது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் அப்படியே நடக்குது. எல்லாரும் பயந்து போய் ஓடி ஒரு ராஜாக்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி ஆகிட்டு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, நான் போய் எங்களோட அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க, அவங்கள்ட்ட போய் நான் விஷயத்த சொல்லிவிட்டு என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படிங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அந்த அம்மா கையை நீட்டி ஒரு பொட்டியை காமிக்குது. ராஜா அந்த பொட்டியை எடுத்துக்கிட்டு
அப்படியே ஒரு பிரயாணம் மாதிரி போகிறாரு. என் நாட்டு மக்களுக்காக நான் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் ஒரு விஷயத்தை தேடி போகிறேன், அந்த விஷயம் வந்து கிடச்சோன்னே என் நாடும் என் நாட்டு மகளும் வந்து நல்லாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டுருக்காரு. மக்களோட சந்தோஷத்துக்காக என் சந்தோஷத்தை விட்டு கொடுக்குற நேரம் வந்துருச்சு. அதோட அந்த எபிசோட அப்படியே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு எபிசோடு வந்து வருது. ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு, அவர் பைக்கை வச்சுக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு அப்படியே திரியிற மாதிரி ஒரு ஆள். எனக்கு அந்த தீர்வு வருமோ, எனக்கு நல்ல அப்படியே மேலே ஏத்திரு. உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? வெயிட் பண்றதை விட்டு அந்த ஊரில் வந்து ஒரு நாட்டாம இருக்காரு. அவருக்கு ஒரு தம்பி. அவர் வந்து பொம்பளை பிள்ளைங்களையெல்லாம் தூக்கிட்டு போய் மைனர் குஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு திரிவார். நாட்டாமையும் கிட்டத்தட்ட கெட்டவன் தான். அவன் பணத்துக்காக எது வேணாலும் செய்வான். அவன்கிட்ட வந்து பத்திரங்களை கொடுத்து பணம் வாங்கிட்டு போகிறவங்கள்ட்ட திருப்பி வந்து அந்த நிலத்தை வந்து திருப்பி வாங்கவே முடியாத அளவுக்கு வட்டி கேட்குறது, இந்த மாதிரி கொடுங்கோல் ஆட்சி மாதிரி தான் அந்த 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 கிராமத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பணம் கட்டிட்ட அது சரிதான், ஓ இடத்த உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரலையேடா. ஹீரோவோட குடும்பமுமே அவன்கிட்ட வந்து பத்திரத்தை கொடுத்துட்டு பணம் வாங்கின குரூப்பு. பட் ஆனால் 2 தலைமுறையாக அவங்களுக்கு வட்டி கட்டிக்கிட்டு அவங்களால கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்து உருவாகிருக்கு. ஊர்ல தான் இருக்கேன். வட்டி என்னாச்சு? நாளைக்கே வந்து கட்டிடுறேன். வித்தியாசமான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சம்பிரதாயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஊர்ல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு கடைசியில அந்த ஊரோட எண்ட்ல கொண்டு போய் ஒரு லைன் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த லைனை தாண்டி காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த உடம்பை தூக்கி போட்டு வந்துடுவாங்க. சில சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு சடங்குகள்லாம் செஞ்சு தூக்கி போட்டுருவாங்க. அந்த உடம்பை வந்து ஒரு விலங்கு மாதிரி இருக்குது, அது வந்து சரட்டுன்னு எடுத்து பிச்சு திங்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த ஊரோட பார்டரை தாண்டி யாருமே 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி உயிரோட போனால் கூட அவங்களையும் வந்து அந்த விலங்கு வந்து சாப்பிட்ரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்குது. இன்னும் 2 நிமிஷத்துல இங்க இருந்து வெளியே போயிடணும், இல்லன்னா நாம உயிரோட இருக்க மாட்டோம். யாரும் பின்னாடி திரும்பி பாத்துறாதீங்க. ஏய், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே வந்து விரும்புகிறாரு. அங்கே கையில் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து எந்த விதமான சொத்து பத்தும் இல்லை, ஒரு வீடும் ஒன்றும் செய்கிறதில்ல, நீ ஏன் சாராயம் காய்ச்சிக்கிட்டு சாராயத்தை குடிச்சிக்கிட்டு தெரிகிற, உனக்கு நான் எப்படி பொண்ணு கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப, இது மாதிரி எனக்கு சொத்து இருக்குது, என் சொத்தெல்லாம் அடமானத்தில் இருக்குது, நான் போய் அந்த சொத்தை போய் வாங்குகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அவன்கிட்ட போனால் எப்போதும் உனக்கு சாவு நிச்சயம்தான், நீ அங்கே போனேன்னா செத்து உனக்கு கொண்டுடுவானுங்க, நான் என் பொண்ணையெல்லாம் தர முடியாது அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லுவார். எனக்கும் சொத்து இருக்குல்ல. உனக்கு சொத்து இருக்கா? எங்க இருக்கு? அடகு வச்சிருக்கியா? அதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? அத உன் அப்பாவும் மீக்கல, வாங்கிட்டு வந்தா எனக்கு பொண்ணை கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி கேட்குறப்ப, நீ போய் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வா, நான் உனக்கு பொண்ணை தந்துடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்லுவார். இவன் போய் அந்த ஹீரோ போய் அந்த நாட்டாமையிட்ட போய் தன்னோட சொத்து பத்திரத்தை வந்து கேட்குறேன். எங்க அப்பா வெட்டி கட்டி இப்போதான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க சொத்து பத்திரம் இப்போ வேணும், அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். என்னடா என்ன ஓவரா பேசுற? அப்போ வந்து அவர் அந்த நாட்டாமை சொல்லுவார், இவன் வந்து புத்திசாலி, இவனை வந்து இந்த மாதிரி அழிக்கக்கூடாது, ஊருக்கு வெளியில் வந்து ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்குது, அந்த 4 ஏக்கர் நிலமும் பிரயோஜனம் இல்லாதது, ஏன்னா அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த நான் சொன்னனே ஒரு விலங்கு வந்து மனிதர்களை வந்து சாப்பிட்றதுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கிற இடம், அந்த இடத்துல தான் அந்த 4 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த நிலத்தை வந்து அவன்கிட்ட கொடுத்துருவோம், இந்த 2 ஏக்கருக்கு பதிலாக 4 ஏக்கர் அவன்கிட்ட கொடுத்துருவோம், இவனை இந்த மாதிரி முறையில் அழிச்சாதான் வந்து உண்டு, அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு போனவங்க யாருமே வந்து உயிரோட பொழைச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டாமை வந்து அவனோட தம்பிகிட்ட சொல்லி இந்த 4 ஏக்கர் நிலத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஒரு பம்பர் ஆஃபர் தர்றேன், ஊருக்குள்ள 2 ஏக்கருக்கு பதிலா சமஸ்தானத்துல 4 ஏக்கர் தர்றேன். பத்திரத்தில் சைன் பண்ணி இவன் வாங்கிட்டு வந்துடுவான். உடனே பொண்ணு கொடுத்துருவாரு, கல்யாணமும் பண்ணிடுவாங்க. இவனும் அந்த ஃப்ரெண்டும் போய் அங்கே விவசாயம் பண்ணுறதுக்காக இடம் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறதுக்காக செக் பண்ண போவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க கூட போவார். இந்த இடத்துக்குள்ள வந்து யாருமே மனிதர்கள் போகக்கூடாதுடா, 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, அதனால தான்டா வந்துட்டு அவன் அந்த ஏமாற்றி இந்த இடத்த கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு பயமாவே இல்லையாடா? லிங்கா, இப்போ வந்து யோசிச்சு பாடுறா, எல்லையை தாண்டதும் என்ன நடக்க போதும். இப்போதான் நமக்கு வந்து புரியும், அவன் வந்து ஏமாத்தலை, ஹீரோ தான் அவனை வந்து ஏமாற்றி. என்ன அப்படின்னா அது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஹீரோ வந்து கலிங்க வம்சத்தை சேர்ந்தவர். ஹீரோ பேர் வந்து லிங்கா.
இவருக்கு வந்து நிறைய பொற்காசுகள் இதெல்லாம் வந்து இவர் பேரில் இருக்குது. பட் ஆனால் வந்து அது அந்த 4 ஏக்கர் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஒரு ராஜா ஒருத்தர் வந்து புட்டி எடுத்துக்கிட்டு போனார்ல ஒரு இதை தேடி, அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஹீரோ. சொன்ன பெரிய சொத்தே இந்த பெட்டி தான். உன்னோட வாழ்க்கையில இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் ரொம்ப உதவியா இருக்கும். அவங்க வந்து தங்க புதையல் பொட்டி கிட்டி எல்லாமே வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் எங்கே வச்சுருக்காங்க என்ன அப்படிங்கிறது வந்து தெரியலை. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொன்னேன் கையை காமிச்சு ஒரு பொட்டியை காமிக்கணும். அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு திருப்பமும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த ஊருக்கு வந்து வரையில் வந்து அந்த பார்வதி தேவி வந்து ஒரு அவதாரம் எடுப்பாங்க. அந்த அவதாரம் வந்து எடுக்கையில் இங்கே தான் அந்த அவதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தேடி வந்து போக சொல்லியிருப்பாங்க. இதை தேடி தான் அந்த ராஜா வந்து அங்கே போயிருப்பார். இவங்களும் அந்த ஒரு ஏற்கனவே ஒரு தாத்தா வந்து இந்த கதையை வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து சொல்லியிருப்பார். தாண்டி இருந்த கலிங்க ராஜ்யத்தின் மீது அவன் கண்கள் பட்டது. அந்த கலிங்க ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தது ரணசிம்ஹா. ஹீரோவும் போய் அதுக்காக அந்த இடத்தையெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பான். இதை வந்து ஈஸியாக தேடுறதுக்காக வந்து அந்த 4 ஏக்கர் நிலத்தையும் வந்து பொருட்களை வந்து எடுத்துக்கிறதுக்காக இந்த 4 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறப்ப நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த 4 ஏக்கர் நிலத்தை வந்து வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையோட போக்கு இருக்கும். கடைசியாக தேடி கண்டுபிடிச்சி அந்த கலிங்க வம்சத்தில் உள்ள அந்த பொற்காசுகள் புதையல் எல்லாத்தையும் ஹீரோ வந்து எடுத்துடுவான். அங்கே இருக்கிற ஒரு மனித விலங்கு மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னா மனித உருவில் இருக்கும், ஆனால் ஒரு ராட்சச விலங்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து அங்கே அந்த பார்வதி அம்மன் ஒரு சிலை இருக்கும், அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே போகிறவங்க எல்லாரையுமே அது சாப்பிட்ரும். அங்கே இறந்து போனவங்க எல்லாரையுமே சாப்பிட்டு நிறைய எலும்பு கூடுகள் அதெல்லாம் கிடக்கும். இது எல்லாத்தையும் சமாளித்து எல்லாத்தையும் கொன்று ஹீரோ வந்து மறுபடியும் பொண்டாட்டியோட சேர்ந்துருவார். அந்த நிலத்து அந்த அவரோட சொத்து பத்து எல்லாத்தையுமே அவருக்கு திரும்பி வந்து காரில் வருவார். இதுதான் வந்து படத்தோட கிளைமேக்ஸு. லையோ இல்லை ஒரு 90ஸ்லேயோ அந்த படம் வந்துச்சு அப்படின்னா அந்த படம் வந்து சரியான போக்கு போயிருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம அந்த ராமநாராயணன் சார் வந்து எடுப்பார்ல, ராஜகாளியம்மன், கண்ணாத்தா, அம்மன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி கேட்டகரியான ஒரு படம் தான் இந்த படம். அந்த ஹீரோ கூட வர்றவன் ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் யாருமே தெரியாது. அந்த வில்லன் யார் அப்படின்னா நம்ம தமிழ் நடிகர் ஆடுகளம் நரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவர் தான் அந்த தமிழ் நடிகர். அவர் ஒருத்தர் தான் நமக்கு வந்து தெரிஞ்ச முகமாகவே இருக்குது. பாக்கி யாரையுமே வந்து தெரிஞ்ச முகமாகவே இல்லை. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். சில சீன்ஸு அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த கிராஃபிக்ஸு அவங்க சொன்ன அந்த அனிமேஷன் இதெல்லாம் பார்த்தோன்னே நான் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். படம் ஓரளவுக்கு போர் அடிக்காமல் நல்லா தான் போணுச்சு. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. படத்துக்கு பட்ஜெட் கம்மி அப்படிங்கிறதுனால இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படம் எடுத்துருக்கதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி வந்து தெலுங்கில் ஏற்கனவே வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதுவும் அந்த கேட்டகரி படம் தான். நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன 2023 அந்த படம் வந்துருச்சு. செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு மர்டர் நடக்கும். பேய் தான் கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பேய் இல்லை, ஒரு மனுஷன் தான் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமஸான மியூசிக் கூட அதில் வந்து ஃபேமஸான மியூசிக் எல்லா ரீல்ஸ்லேயும் அந்த மியூசிக் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மியூசிக் வந்து அந்த படத்தில் உள்ளது தான்.